மென்ஸ் டெஸ்ட் டீம் ஆஃப் தி இயர் 2025 எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா டிராவிஸ் ஹெட் ஆஸ்திரேலியால இருந்தும், இந்தியால இருந்து கேஎல் ராகுலும் இருக்காங்க. நம்பர் 3 வந்து டெம்பா பவுமா இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரு. சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன், டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா தன்னோட ஃபர்ஸ்ட் ஐசிசி டிராஃபியை வின் பண்ணாங்க. நம்பர் 4ல சுப்மன் கில் இருக்காரு, இந்தியன் கேப்டன். நம்பர் 5ல ஜோ ரூட் இருக்காரு, இங்கிலாந்து பிளேயரு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நம்பர் 6 வந்து விக்கெட் கீப்பரா அலெக்ஸ் கேரி இருக்காரு. பேட்டிங்கா இருக்கட்டும், விக்கெட் கீப்பிங்கா இருக்கட்டும், நிறைய மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ்லாம் விளையாண்டு கொடுத்தாரு. நம்பர் 7ல ஜடேஜா இருக்காரு, இந்தியாவோட ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓவராலா ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. நம்பர் 8ல மார்க்கோ ஜான்சன் இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. டெஸ்ட்ல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு 2025ல. நம்பர் 9ல வந்து மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, ஆஸ்திரேலியால இருந்து. ஆஷஸ்லாம் ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நம்பர் 10ல வந்து சைமன் ஹார்மர் இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரு. இது வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்தியாவில் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரியஸ் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. நம்பர் 11ல வந்து முகமது சிராஜ் இருக்காரு, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். இங்கிலாந்துலயா இருக்கட்டும், இப்பெல்லாம் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கோ எல்லா டைமும் ரொம்ப பெர்ஃபெக்டாவும் ரொம்ப நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர். அவருக்கும் 2025 ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கு. இந்த டீமோட கேப்டன் யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.